கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை மாசி மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஆலோசனைகளை தள்ளிவிடாதிருங்கள். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. தியானம். பிறப்பிலிருந்து தங்கள் பிள்ளையின் சுபாவங்களை அறிந்திருந்த பெற்றோர் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது பாடசாலையில் அவனுக்கு வரக்கூடிய சவால்களை நன்கு அறிந்திருந்தார்கள். அவன் அவைகளிலே மூழ்கி போய்விடக் கூடாது என்பதற்காக அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி அவனை நல்வழியிலே நடத்த பல முயற்சிகளை செய்து வந்தார்கள். அவனோ வாலிப நாட்களின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறி தன் வயது கொத்தவர்களின் மதியீனமான வழிகளிலே நடக்க ஆரம்பித்தான். இந்த நிலைமையானது பெற்றோருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. எவ்வளவு நல்ல ஆலோசனைகளை கூறினாலும் பெற்றோரின் அன்பை விட வேறே நிகரற்ற அன்பு இந்த உலகத்தின் பார்வையிலே இல்லை என்று அறியாமல் அந்த பிள்ளையானவன் உணர்வற்றவனாக வாழ்ந்து வந்தான். ஆண்டவராகிய இயேசு தாமே இந்த உலகத்திலே தன் திருப்பணியை நிறைவேற்றும் நாட்கள் சமீபித்திருக்கையில் தாம் அழைத்த ஜனங்களை பார்த்து, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று கூறினார். அன்று மட்டுமல்ல, இன்றும் அநேகருடைய வாழ்க்கை அப்படியாகத்தான் இருந்து வருகின்றது. ஒருவேளை மேலே குறிப்பிட்ட அந்த சம்பவத்தில் உள்ள பெற்றோர் தங்கள் பரமபிதாவாகிய தேவனின் ஆலோசனைகளை எவ்வளவாக ஏற்று நடந்திருந்தார்கள் என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்று இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் முன்பு இருந்த சந்ததியை விட கீழ்ப்படியாமை உள்ளவர்களாகவும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை முன்பும் இருந்து வந்தது. ஆனால் இந்த காலத்திலே அவை அதிகமாக பெருகி இருப்பது வெளியரங்கமாக இருக்கின்றது. தங்கள் சிறுமையில் தங்களை நினைத்த மனிதர்களை சீக்கிரமாக தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். அதாவது நன்மை செய்தவர்களுக்கு எல்லாவற்றிலும் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. ஆனால் அற்ப காரியங்களுக்காக நல்ல ஆலோசனைகளை தள்ளி போடுகிறார்கள். நீங்கள் தேவ ஆலோசனையில் நிலைத்திருங்கள். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே, உம்முடைய ஆலோசனைகளின் வழியை நான் ஒருபோதும் விட்டு விலகாதபடிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் 13ஆம் வசனம் வரை.